இப்போ நமக்கு நோய்கள் வர்றதுக்கு காரணம் நம்ம இயல்பா இல்லாதது. பணிவுங்கிறது எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றுக்குள்ளும் அதே எதிர்த்தன்மை இருக்கு அப்படிங்கிறது உள்ளது. நன்றியுணர்வு. நன்றியுணர்வு என்பது என்ன? இருக்கும் கேட்டு வராது. தன்னை உணர்ந்தவங்க இந்த நன்றியுணர்வு இயல்பா அமைஞ்சிடும். நம்ம நிறைய பேருக்கு ஃபீலிங் கொடுக்குறோம். அல்லது அவங்களுடைய துன்பங்கள் சரி எல்லாமே தீர்ந்து தான் பண்ணி விட்டுரும். ஆனாலும் திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட காலங்களுடைய கேள்வி பிறகு சில பேருக்கு திரும்ப வருது. அதுக்கு என்ன காரணம்? கொடுப்பதை சரியா கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க வாங்கிக்கிறது முழுமையாக வாங்கிக்கணும். கொடுக்கிறது பணிவோடையும் நன்றி உணர்வோடையும் இருந்து கொடுக்கணும். அதே மாதிரி வாங்கிக்கிறவங்களும் பணிவை நன்றி உணர்வுகளை உண்மையேற்றணும். இந்த மாதிரி இருந்தோம்னா நமக்கு எப்பவுமே நிலையான ஒரு நலம் கிடைக்கும். இப்போ நமக்கு நோய்கள் வர்றதுக்கு காரணம் நம்ம இயல்பா இல்லாதது. வறுமை வர்றதுக்கு காரணம் அல்லது துன்பங்கள் எதாக இருந்தாலும் வர்றதுக்கு காரணம் என்னன்னா நம்மளை இயல்புகளிலிருந்து விலகி இருக்கிறது, நம்ம மையத்தை விட்டு விலகி இருக்கிறது. அதை அடையாளப்படுத்துறதுக்காக படைப்பாற்றல் ஒரு கருணையினால நமக்கு இந்த துன்பங்களை கொடுத்து நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும், நம்ம சிந்திக்க வைக்கணும். மனித சக்தியினால ஒரு அளவுக்கு மேலே வர முடியாது. இங்கே கிடைக்கக்கூடிய எனது தன்முனைப்பால, அதாவது எனது என்ற தன்முனைப்பால படிப்பறிவான அனுபவத்தாளர் பெற்ற நம்ம தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கும் நமக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் முழுமையும் கொடுக்கறதுக்கு என்ன தேவை? நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறது அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துகிறோம். நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா கவனிக்கணும். அதே இறைத்தன்மை தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. இந்த பிரம்மம் முழுதும் நிறைந்திருக்கு அப்படிங்கிறத உணர்வது தான் பணிவு. பணிவுங்கிறது எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றுக்குள்ளும் அதே இறைத்தன்மை இருக்கு அப்படிங்கிறத உணர்வு. அப்போ அதுக்கு நம்ம நட்பாக இருக்கிறது, அதை நமக்குள்ள இருக்கிற இறையாற்றலுக்கு எந்த அளவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறோமோ அதே மாதிரி மற்றவர்களுக்குள்ள இருக்கிற மற்றவை இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மைக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது, அது புரிஞ்சுக்கிறது. இதைத்தான் பணிவுன்னு சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம் நன்றியுணர்வு. நன்றியுணர்வு என்பது என்ன? அது யாருக்கு பேர்? நன்றி உணர்வு என்பது என்னன்னா ஒரு நிறைவான உணர்வு, ஒரு மகிழ்ச்சி, நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு கொண்டாட்டம். அதை சக மனிதர்களோடையும் இயற்கையோடையும் முழுமையோடையும் இறைவனோடையும் நம்ம கலந்து போகிறது நமக்கு கிடைக்கிற ஒரு நிறைவுக்கான ஒரு மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் தான் நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு இருந்தால்தான் நாம் வாங்குகிற விஷயங்கள் நமக்கு முழுமையாக வழங்கப்படும். அது முழுமையாக பயன்படுத்த முடியும். சொல்லப்போனால் நம்ம அதை பயன்படுத்தினா தான் நமக்கு நன்றி உணர்வே வரும். சரியாக தூய்க்க தெரியும். தூய்த்தல் பயன்படுத்தி வரும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முழுமையாக இந்த இறைவு கொடுத்த விஷயங்களை அல்லது சக மனிதர்கள் இயற்கை கொடுத்த விஷயங்களை முழுமையாக நம்ம வாய்க்கிற போது ஒரு நன்றி உணர்வு நிறைவு உணர்வு ஏற்படுவதில்லை. அது வார்த்தையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு திருப்தி உணர்வு. சாப்பிட்டோட வயிறு அஞ்சோட ஒரு திருப்தி வருதுங்க. ஒரு அழகான குழந்தையை பார்த்தோட ஒரு மகிழ்ச்சி வருதுல்ல, அது மாதிரி ஒரு மலைகளை பார்க்கும்போது ஒரு விதமான மகிழ்ச்சியும் நிம்மதியும் நன்றி உறவு செய்யுது. ஏன்னா அதை கவனிக்க வேண்டாம், அதோட ஒன்று கிடக்கிறோம், அதோட இணையிடும். அது நமக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும், பொறுக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும். அது முழுமையாக வாங்குறது, கொடுக்குறவங்ககிட்ட முழுமையாக வாங்குறது, முழுமையாக பகிர்ந்து கொள்வது அந்த நன்றியை. இதை தான் நன்றி உணர்வுன்னு சொல்கிறோம். இது யார்கிட்ட இருக்கும், யார்கிட்ட வராது. தன்னை உணர்ந்தவங்க இந்த நன்றி உணர்வு இயல்பாக அமைஞ்சிடும்.
தன்னுடைய தேவைகளை உணராம சேர்த்துக்கிட்டே போறாங்க பாருங்க. பெரும் பணக்காரங்க, பெரும் கோடீஸ்வரங்க, இப்படி நம்ம வந்து அவங்களுடைய வச்சு பார்ப்போம். அவங்க எல்லாம் பிச்சைக்காரங்களோட மோசமான ஆட்கள். அவங்க வேற ஒரு நோயாளிங்க, பண நோயாளிங்க, வேறு மேலும் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் அதுக்கான நன்றி அவங்கக்கிட்ட இருக்காது. அதனால தான் இந்த படத்தை தாமட்டு அனுபவிக்க நினைக்கிறாங்க. அதுக்காக கோமலிச்சனமும் எதையாவது செஞ்சு விவரம் வளர்ந்து இருக்கிறதுன்ட்டு அனுப்பி கொடுத்துக்குவாங்க. அப்பயா செய்கிறது என்னன்னு எதையுமே அனுபவிக்கலாம் பண்ணிடும். இந்த வரைமுறை வாழ்க்கைகள் நிறைய பார்த்துருக்கேன். பெரிய கோடீஸ்வரர் நண்பர்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, தமிழ் இதெல்லாம் நான் பயன்படுத்தணும்னு வாங்குறது. ஆனால் வாங்குறது வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் அப்படி 40 வருஷமாக. ஏன்னா அது வாங்கும்போது நான் என்ன வாங்கலை, அது இயல்பற்ற நிலைக்கு போச்சு. அதனுடைய விளைவாக நான் நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சொன்ன நண்பர்களெல்லாம் பார்த்துருக்கேன். காரணம் என்னென்னா, அந்த தூய்ப்பு வெறி அது வந்து இயல்பான தூய்ப்பு உணர்வாக இருந்தால் அது மகிழ்ச்சிகரம் நன்றி உணர்வோடு கலந்துருக்கும். நன்றி உணர்வு தூய்ப்பு வெறி என்ன பண்ணோம்னா தனக்கு மட்டும் சேர்க்கும். தனக்கு மட்டும் சேர்க்குற எதுவுமே, உதாரணத்துக்கு குழந்தையோட அன்பு, மனைவியோட அன்பு, பணம், செல்வம் எதாக இருந்தாலும் அது வந்து அது நன்றி உணர்வு இல்லைன்னா பயிரில்லாவுக்கு பயிர் தன்மை இல்லைன்னா நம்ம கொடுத்தவங்களுக்கு நம்ம திரும்ப செய்ய மாட்டேன். நான் மட்டும் பல லட்சம் பில்லியன் டாலர் சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு போனேன். அது வந்து பைத்தியக்காரத்தனம் தவிர வரவும் கிடையாது. என்ன பண்ணுவான், இந்த அனுபவத்தையே தெரியாது, மற்றவங்களுக்கு கொடுக்கவும் தெரியாது. இன்னும் வந்து ஏதாவது வேறு கிரகத்தில் போய் எங்கேயாவது வந்து நம்ம பொழைச்சிக்கலாமா நினைப்பாங்க. அவனுக்கு தாங்க எனக்கு ஒரு பெரிய பெரிய இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருமே எதிரிகளாக இருப்பான். எதையுமே வாழ்க்கை அனுபவிக்க தெரியாதவங்க தான், மகிழ்ச்சின்னா என்னன்னு தெரியாதவங்க தான், இயல்பான வாழ்க்கையை ரெண்டு புரிஞ்சோடு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பகிர்தல் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் இந்த நாட்டில் இப்போ போர்களும் சட்ட சச்சரவுகளும் கொள்கை கோட்பாடுகளும் வந்திருக்காது. மனிதன் உருவாக்கிய தன்னுடைய அறிவால் படிப்பறிவால் உருவாக்குறது எல்லாமே ஒரு அனாதை மனிதர்கள் எடுத்து செய்யலாம். அதாவது தனக்குள்ள இருக்கிற அந்த இறை ஆற்றலை வந்து உணராம ஒரு அனாதை நிலையில இருந்து செய்யும்போது தான் இந்த சுயநலம் தான் வருது. பேராசைகள், வன்மம் வரும், பெருப்பு, கோபம் எல்லாமே அந்த தனக்குள்ள இருக்க அந்த இரையாற்றல் உணராகிறாங்க. தன்னை உணராததான். அப்போ தன்னை உணர்ற நிலையில் ஒரு மனுஷன் மாறும் போதும் எல்லாருக்குள்ளே அந்த மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எத்தனை பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும், எவ்வளோ மோசமாக கொலகாரனாக இருந்தாலும், அவனை கொஞ்சம் முறைச்சி பார்த்துட்டோம்னா அவன் மனசு வக்கிடுவேன். அவன்கிட்ட வந்து அன்பா பேச வேணும்னா அவனுக்கு வருத்தப்படும். இதை நீங்கள் பலமுறை பார்த்துருப்பீங்க. ரொம்ப கொடுமைன்னு செய்வாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கடுமையான பேசிட்டோன்னா அவங்க மனசு வருத்தப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட இயல்பு தான் எல்லாத்தையும் அன்பை எதிர்பார்க்கறது தான். அந்த அன்பை பகிர தெரியாமல் இல்லாட்டி அந்த அன்பை பெறுவதற்கு ஏதோ ஒன்று தேவை நினச்சிட்டு தவறான பாதையில் போய் நிறைய பழத்தை சேர்த்து வீணாக போயிட்டுருக்காங்க. நம்ம அதுக்கு வாழ தேவையான அளவு விஷயங்களை அன்பை நம்ம கற்றுக்கிட்டோம்னா சம்பாதிச்சோம்னா போதும். இந்த உலகம் பயங்கர மகிழ்ச்சியாக வாழலாம். அடுத்து வந்து உண்மை. உண்மை என்ன? அப்படிங்கிற உண்மைகள் தான் பெற்ற அறிவாற்றலை மற்றவங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது. இதுக்கு பேர் தான் உண்மை. தனக்கு கிடைத்த செல்வங்கள், தனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் அதுக்கு தூரக்காரங்க வந்து நிறைய தூரத்துக்கு அது உயிர்மூல ஆற்றுகள் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த ஆற்றுகளை பற்றிய புரிதலை தானும் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறது. இதுதான் உண்மை. பொய் சொல்றதில்லை. பொய் நான் வந்து எவ்வளோ கடுமையான முயற்சி பண்ணி இது பெற்றேன், என்னுடைய அறிவால் பெற்றேன், என்னுடைய உடல் உழைப்பால் பெற்றேன், என்னுடைய கடுமையான முயற்சியால் பெற்றேன், என்னுடைய படிப்பறிவாக பெற்றேன் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த உண்மைக்கு மாறாது. இயல்பாக ஒரு அற்புதமான ஒரு விஷயம்.
நம்ம இண்டிகாட்டில் எல்லாத்துக்குள்ளேயும் வந்து அது எல்லாருக்குள்ளேயும் எல்லாரும் அதை பெற்று மகிழ்வதற்காக மகிழ்ச்சியாக வாழ்வதுங்க அவங்களுக்கு அதை அடையாளப்படுத்துறது அவங்களுடைய தவறான பாதையிலேருந்து அவங்கள சரியான பாதைக்கு பொருள் வரணும்னு நினைக்கிறது. இயற்கை பேராற்றல் வந்து அவங்க நன்மையை மட்டுமே அவங்களுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கி மனமும் மகிழ்ச்சியாகவும் செல்வத்திலையும் அவங்க வச்சுருப்போம். நான் இருந்தது நான் சொல்லி